பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காரா ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு ஆள் பாக்குறது திண்டுக்கல்ல பூட்டு மாதிரியே இருக்காரா. பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்தா திண்டுக்கல் பூட்டு மாதிரியே இருக்கலாம். உங்களை பேசலண்ணே, ஒயிட் ஷர்ட் நீங்க மட்டும் தான் முடியாது. அவர் போயிட்டு போட்டு போறாரு. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில பட்டுக்கோட்டை வந்தா பட்டுக்கோட்டையில வந்தா பேசுவியா? பட்டுக்கோட்டையில இருந்து வந்தா நீ பேசுவியா? ஆனா போன் பண்ணா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? வர்த்தண்டா திண்டுக்கலுக்கு வந்துட்டு பட்டுக்கோட்டையில இருந்து வந்து திண்டுக்கலை பத்தி பேசுற நீ பேசுவியாடா? பேசுவியா? 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 பட்டுக்கோட்டையில இருந்து வந்து திண்டுக்கலை பத்தி பேசுறவங்க என்ன பேசுறான்? அசிங்கமா பேசுறான். இந்த வெள்ள சக்தியில மூச்சை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதுன்றான். ஹாய் கைஸ், உங்களுடைய குழந்தைங்க அண்ட் பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்களே அவங்களுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். திண்டுக்கல் மக்களோட அன்பை பெறதுக்காக திண்டுக்கலுக்கு வந்திருக்கோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு மாதமா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க இருக்குன்னா திண்டுக்கல்ல கால் பதிச்சிருக்கோம். இப்ப திண்டுக்கல் கால் பதிச்சிருக்கோம்னா நம்ம ஒரு சம்பவத்தோட தான் ஆரம்பிப்போம். என்ன ஓகேவா? இவங்களோட அத்திகாசம் சம்பவம்னாலே அடியாகிறது நாங்க உனக்கு என்ன குழந்தை இருக்குது? என்னத்த போய் சம்பவம் பண்ணி என்ன சம்பவம்? இவர் பாக்குறதே கஷ்டமா இருக்கா? ஏன்னா சரி ஓகே, திண்டுக்கல்ல நம்ம கால் தரம் படிச்சிருக்கோம். இப்ப என்னடா வந்து நீங்க வந்து பிராங்க் பண்ணுவோம். யாருன்னா செட் ஆகுது, பிராங்க் தான் கரெக்டா இருக்கு. பிராங்க் ரியாலிட்டி தானே பார்ப்போம். என்ன சொல்றான்? ரியாலிட்டியை பார்ப்போம். என்னது ரியாலிட்டினா என்ன? அது மேல கேள்வி அவனுக்கு அது தெரியுதானே. உண்மையான கோவத்தை பார்க்கலாம். பிராங்க்ல கேட்க முடியாத ஒரு வார்த்தையை கேட்டு கரெக்ட் தான். அவன் சொல்றது உண்மைதான். ஒரு திடீர்னு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அவரை போய் எடுப்பு அப்படி பிடிச்சி கிள்ளி விட்டாரு. அந்த மாதிரி திண்டுக்கல் இவருக்கு அவர் பேருனா திவாகருக்கு ஆணைக்கு இணங்க இன்னைக்கு நாம டேர் பண்ண போறோம். அது அவனே பண்ண சொல்லு. நானா என்ன கொடுத்துற நீ? தேவர் பண்ண மாட்டான்றியா? பண்ண சொல்லு. அண்ணன் சொல்றான்ல பண்ற. என்னடா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப என்னன்னா இன்னைக்கான கான்செப்ட் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல தான் கால் தரம் போயிச்சிருக்கோம். திண்டுக்கல் மக்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆள் இருக்காரா, ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. ஏன்னா திண்டுக்கல்ல எப்படி ஒரு ஊருக்காரனா தான் இருப்பாங்க, ஒரு ஊராளா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்ன போயிட்டு யார் பண்ண சொல்றாரு? வேற ஒரு பொண்ணு வேணா கிஸ் பண்றியா? இப்ப நீ தான் ஆரம்பிச்சு விட்ட. பிராங்க் போமாப்பா யாரு வேற அண்ணன் கூட இருக்கான். திண்டுக்கல் மக்கள் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நீ என்ன ஊருக்கார? பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை. பட்டுக்கோட்டை நான் பட்டுக்கோட்டை ஆளு. இந்த ஊர்ல புதுக்கோட்டை பேர் என்ன திண்டுக்கல் ஆள்லாம் பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா மூஞ்சி என்ன பழைய பூட்டு மாதிரி இருக்கு. நீ பண்ணுடா, நான் பாத்துக்கிறேன். ஓகே गाइस, ஓகே கேமரா நீ கேமரா நீங்க புரியல. சர்மிஷன் பண்ணலாம். அவனே பண்ண சொல்லு. அவன் தான் பண்ணுவான். அவன் பண்ணுவான். இப்ப நம்ம என்ன ஒண்ணு இல்லடா, ஒரு ஆள் நடந்து வராரு, அவருக்கு நேர் லிப்ட் கிஸ் அடிக்கணும். அதெல்லாம் அடிப்பான். அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அடிச்சிருவான். ஏன்னா ஆல்ரெடி அவன் அந்த மாதிரி தான். திவாகர் பண்ணுவாப்ல. இதான் பிக்ஸ்டு.
நீ கிளம்பா. நான் அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா. தம்பி சொன்னா அண்ணன் பாக்கணும்டா. பாக்குற வேலையை நான் பாக்குறேன். கேட்கிற வேலையை நீ பாரு. வாடா. நீங்க தான் இல்ல பயன்படுத்திக்க அப்படின்னு. கூலி பாயில் வச்சிருக்கியா? இல்ல அதெல்லாம் போட மாட்டேனே. அதான் பார்த்தேன். போயிட்டு பக்கத்துல உட்காரு போய் ஃபோன் பேசுற மாதிரி பேசிட்டு. சாப்பிட்டா என்னன்ற? சரி ஏன் திண்டுக்கல் வந்தா மச்சான்? என்ன மச்சான் ஊர் இது திண்டுக்கல்? 10 ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது இங்க இருக்கிறவங்க யாரும். ஒருத்தனும் 10 பைசாக்கு ஏற மாட்டாங்க. புண்ணியமே இல்லைடா மச்சான். அப்படிதான்டா இருக்காங்க திண்டுக்கல்ல. ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இதுவே நம்ம ஊருக்கு யாராவது வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் நம்ம இப்படியாடா பண்ணுவோம்? வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரியா பதில் சொல்லுவோம்? ஒரு மாதிரி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காரா ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு. ஆள் பாக்குறது திண்டுக்கல்ல பூட்டு மாதிரியே இருக்காரா. ஏய் மச்சான், பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்தா திண்டுக்கல் பூட்டு மாதிரியே இருக்கலாம். ஆமாண்டா மச்சான். திண்டுக்கல் பூட்டு மாதிரியே இருக்காது. ஆமாண்டா மச்சான். யாரை பத்தி பேசுற? பக்கத்துல யாருமே இல்ல. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. யாரை பத்தி பேசுற? நான் போன்ல பேசிட்டு இருக்கேன் மச்சான். போன்ல பேசுற? யார பக்கத்துல வெள்ளை சட்டை போட்டது நானு. என்ன பத்தி நீ பேசுறனா? யாரை பத்தி பேசுற நீ? அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. உங்களை பேசலண்ணே. ஒயிட் நீ மட்டும் தான் முடியாது. அவர் போயிட்டு இருக்காரு. நீ பட்டுக்கோட்டை வந்தா பட்டுக்கோட்டையில வந்தா பேசுவியா? பட்டுக்கோட்டையில இருந்து வந்தா நீ பேசுவியாடா? நீ போன் பண்ணா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? பக்தண்டா. திண்டுக்கலுக்கு வந்துட்டு பட்டுக்கோட்டையில இருந்து வந்து திண்டுக்கலை பத்தி பேசுற நீ? பேசுவியாடா? பேசுவியா? பேசுவியாடா? பேசுவியா? எதுக்குடா பேசுற? எந்த ஊர்ல வந்து எந்த ஊர்ல பட்டுக்கோட்டையில வந்திருக்கேன். பட்டுக்கோட்டையில இருந்து வந்து திண்டுக்கலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறான்? அசிங்கமா பேசுறான். இந்த வெள்ள சக்தி மூச்சை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதுன்றாம. நீ எதை பேசுற? பேசாத நம்ம பாக்க நீ எங்க இருந்து வந்து எங்க வந்து பேசிக்கிறீங்க நீ? அப்படிதான் இந்த ஊருக்காக நடந்துக்கிறேன். என்ன நடத்த உங்க? என்ன நடத்தாக்க உங்க? ஊரு அப்படி இருக்குன்னு என்ன பண்றது? நீங்க திண்டுக்கல்ல அப்ப திண்டுக்கல் பத்தி பேச உங்க கோவமா வரதா? நானே திண்டுக்கல் பத்தி பேசலாமா? நானே மதுரைக்காரன் தானே. எந்த ஊரா இருக்கட்டுங்க, அவ என் பக்கத்துல உட்காந்து திண்டுக்கலை பத்தி தப்பா பேசுறானே எவன் சும்மா இருப்பான்? நீங்க திண்டுக்கல்? நான் திண்டுக்கல். திண்டுக்கல் ஊர் சரியில்லை. நான் சொல்றேன். நீங்களும் அந்த மாதிரி தப்பா எல்லாம் பேசக்கூடாதுங்க. ரொம்ப தப்பு பேசுறீங்க. அது எப்படி உண்மையா சொல்லுவாங்க? திண்டுக்கல் பாருங்களா அடிக்கும் தோன்றாங்க. வந்திருக்கீங்க? எத்தனை பேரா வந்திருக்கீங்க? ஊர்ல இருந்து போன் பண்ணா வருவாங்க. நீ என்ன ஊரா? பட்டுக்கோட்டை. அப்ப கல்யாணம் சீக்கிரமா இங்க வர சொல்லு. நீ வர சொல்ற. ஊர்ல வர சொல்ற. நீ பட்டுக்கோட்டை கல்யாணம் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? லாரி ஃபுல்லா வர சொல்ற. என்ன அடிக்கிற? போன் பண்ணா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? டேய் தம்பி, நல்லா பேச கூடாது. என்ன நீ ஓவரா பேசுற? அண்ணா மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளுடா. ஏய் நீங்க அடுத்த வாட்டி நான் சொட்ட உனக்கு எல்லாம் ஏரியாவுல எல்லாம் உன்னை மன்னிப்பு கேளுடா. மன்னிப்பு கேளுடா. குழந்தை கட்டுவோம் நானே. மன்னிப்பு கேளுடா. போய் வரவு பழப்போம். நீங்க இவன்ட்ட என்ன நம்ம உங்க ஊரை வந்து விட்டு கொடுக்காம நிக்கிறங்க பாரு. அதுதான் பெருசு. பேசு. சொந்த ஊரை யாரும் விட்டு கொடுப்பா? உங்க பேர்ல தான் ஊர் இருக்கா? உங்க பேர்ல தான் ஊர் இருக்கா? எங்க பேர்ல ஊர் இருக்குதா இல்லையா? நம்ம பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர்னா இந்த ஊருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. குடுக்கலையா? அந்த ஊருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. மண் மதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. மண் அழுட்டு போறான். ஒரு தங்க சேட்டுக்கல்ல உப்பு வைக்கிறான். பணம் கொடுப்பானா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கும். நம்ம என்ன ஊர் வாரியா, ஜாதி வாரியா, மத வாரியா நம்ம பிரிஞ்சு கிடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தமிழெல்லாம் ஒண்ணு
அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தாதான் இது பண்ண முடியும். தமிழ்னா ஒண்ணு வேணும். ஆக்சுவலா நாங்க வந்து நாகப்பட்டினம், அவன் வந்து பெட்டகோட்டை. இனி என்ன ஒரு வேண்டாம், ஊரும் கிடையாது நாடும் கிடையாது, பரதேசியா சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் நாங்க வரலாம். அங்க வந்து கேமரா ஒருத்தன் இங்க ஒருத்தன் கேமரா வச்சுக்கிட்டு என்னன்னாக்கா நாங்க வந்து டிவிக்கிறவங்க நாங்க வந்து என்ன பண்றோம், இந்த படம் முடிச்சு ஒரு ஊரை பத்தி ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா கோவப்படுவாங்களா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா போடுவாங்க. கண்டிப்பா வரணுமா வரும் மண்ணில பொறுத்து முடிஞ்சா ரோசை வராம வராங்க. ரோசா வர, ரோசை சூடு சொர்ண வெட்டமான எல்லாமே வராங்க. ரோசை வரும், மதியத்துக்கு ரசம் வரும். நக்கல்யா அவனுக்கு. நம்ம நாகேந்திரி யூடியூப் சேனல் உங்களோட அன்புக்காக அடிச்சுக்கிட்டீங்க பாவனை. அவன் அப்படி வந்து பேசுறாங்க, அப்படிதான் நான் அடிப்பேன் நானு. ஓகேங்களா, நன்றி. நம்ம ஊரை பத்தி எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். எதை பண்ணலாம், திண்டுக்கல் கூட்டு என்ன வேலை பாட்டு போய் டான்ஸ் ஆடலாம், எல்லாமே பண்ணலாம். திண்டுக்கல்ல வந்து பாட்டம் பாடலாம், எல்லாமே பண்ணலாம். பாட்டு சாப்பிடலாம், எல்லாமே ஒத்துமையா இருந்தா நல்லதே நடக்கும். என்ன எங்க போறீங்க, சாப்பிட போலாமா? இல்ல வேணாங்க, அவன் ஃப்ரெண்டுங்க வராங்க. நான் அந்த பையன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறான்னு பார்த்து அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க. கண்டிப்பா எங்க ஊர்ல ஆளை கூட்டு வரப்போறீங்களா? கண்டிப்பா வருவாங்க ஐயா. இங்க பாருங்க, நான் சொன்னேன் எல்லாம் ஐயா, நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மண்ணு ஐயா, நான் சொல்றேன் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காஞ்சி ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுங்க. கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா? நாங்க எல்லாம் ஒண்ணுதான். நாங்க வந்து என்னன்னா உங்களுக்கு கோவம் வருதான்னு செக் பண்ணுவோம். நான் எதை சிவனே நான் பேசினிருக்கும் போது என் ஊரை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசுறேன்னா எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அவனை கூப்பிடு, கேமரா என்னடா பேசுன சார் உள்ள கோபப்படுறாரு. கேமரா வச்சிருக்கம்மா வந்து சார்ட்ட மணிக்கு பேச ரொம்ப தப்பு தம்பி. சார் சார் இப்போ இந்த ஊரை பத்தி இந்த இது பெருமையை பத்தி உனக்கு தெரியாது. சார் ஒரு பெருமை சொல்லுங்க சார். என்ன பெருமை தான் இருக்கு சொல்லுங்க சார். என்ன பெருமை? திண்டுக்கல் பூட்டை இந்த ஊருக்கு பெருமைங்க. பூட்டை என்ன பண்றது? பூட்டுறாங்க. அது ஏன் வேற வாய் பூட்டலாம். ஆளை கூப்பிட்டு வராங்க, சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். இதை பாருங்க, மொத்தம் சொல்லி கொடுத்ததே நாங்க தான். என்ன சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பேசுறா எல்லாமே நம்ம மக்கள் தானே. பேசுறோம், அது போல நம்ம ஒன்னா வாழ்றதுக்கு இதுல ஊர் என்ன மதம் என்ன ஜாதி என்ன இதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. எல்லாம் ஒரு ஊர் மண்ணு தான். ஓகே, போயிட்டு வரீங்களா? ரொம்ப எனக்கு மனம் உறுத்தலாவே இருக்குது அவன் பேசுறது. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. ஐயா வேணா ஒரு கிசு கொடுக்க சொல்லட்டுமா? சவால் அது மாதிரி அவனுக்கு கண்டிப்பா ஒரு வாய்க்கு ஒரு கூடு போட்டோம்னா சரி. சரி சரி பார்த்து போயிட்டாங்க. சொன்னாரு ஆள் கூட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண சட்ட ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு ஒரு ரூமுக்குள்ள விட்டு உருகிறேன். நான் பேசி சவால் மட்டும் அனுப்பிச்சு வச்சேன். சொன்னேன் இந்த கண்டென்ட் வேணாம். அப்பயே நீ தான் டேர் பண்றேன்னு சொன்ன. பிராங்க் போயிடுறேன் கம்பெனி. ரெண்டு அடி உனக்கு தேவையா? வாய் நீனா உள்ள விட்டு வாய் உள்ள விட்டு வாயில நல்ல வேலை ஒட்டியாந்தம் பாத்தியா இல்லையா? ஒரு அடி உண்மைன்னு ஒட்டியாந்து டப்பு டப்பு வச்சுட்டாரு. பக்கத்துல ஒரு ஆள் வந்து பேசவே சரியில்லை. ஏன்னா அவர் அங்க வந்தாருல நம்ம திண்டுக்கல் பேசிட்டு இருந்தாலும் நான் சொன்ன திண்டுக்கல் சரியில்லை அப்படி டக்குனு பார்வை பார்த்தாரு அவருக்கு வந்து வந்துட்டு என்னன்னா நம்ம ஒண்ணு சொன்னா இவன் 4 பேசுறான். இவன் போயிட்டு அவரு நம்ம இப்படியே சொல்லி கொடுத்தான் விட்டு கீழே அவர்கிட்ட போயிட்டு மனுஷன் அவரு தண்ணி போட்டுருக்காரு. தப்பிச்சதே அத்து இவன் ஒரு பிளே பாய்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. நைட்டுக்குள்ள இவனை தான் கண்டுபிடிப்பான். அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறான். பிளே பாய் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ வந்து ஆம்பளை விஷயத்துல தான் பிளே பாய். நீ ஒரு மாதிரி நான் சொன்னா இவனுக்கு தெரியும். இவன் தான் டெய்லி அனுபவிக்கிறான். இந்த கண்டனை எங்க பண்ணாலுமே யாருக்கா இருந்தாலும் போவோம். ஒரு ஊரை பத்தி ஒரு ஊருக்காரங்க தப்பா பேசலன்னா கண்டிப்பா போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தாட்டி இதே கண்டு நம்ம நாகப்பட்டினத்துல பேசி பார்ப்போம். நீ எப்படி எந்த ஏற்பாடு வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? நம்ம பேசுறதுலாம் ஒண்ணு சரி விடாது. கைஸ் ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க.
அடுத்தடுத்து நாங்கள் புது புது எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களால் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.